மட்டன் தேங்காய் பால் குழம்பு செஞ்சேன். பாருங்கள், மட்டன் எண்ணெய் எடுத்து 1 கிலோ கிட்ட எடுத்து நான் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி பழம், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, இஞ்சி ஒரு பெரிய பீஸு, பூண்டு, தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, வெங்காயம் ஒரு வெங்காயம், ஒரு 10-15 முந்திரி எடுத்து வச்சுக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன சீரகம், பெரிய சீரகம், மிளகு, ஒரு ஸ்பூன்னு கசகசாப்பு எடுத்துக்கலாம். பட்டை, கிராம்பு, இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த இது நல்லா போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை, புதினா போட்டுக்கலாம். பெரிய சைஸ் இஞ்சி போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி பழம் போட்டுக்கிறோம். ஒரு வெங்காயம், ஒரு 10-15 முந்திரி சேர்த்துக்கலாம். இதை நம்ம மூடி போட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம். திட்டமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வண்டு பிறகு என்ன பண்ணி இலக்கி வச்சு கறி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு உடனே மிளகாய் தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு மிளகாய் தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு திட்டவும் போட்டு வதக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் போட்டுக்கணும். இதை அப்படி நம்ம ஒரு வாட்டி கிளறி விடணும். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். லைட்டாக வதக்கி வைக்கணும். லைட்டாகவே கிண்டி விடுவோம். இதை கிண்டி வச்சுட்டு இந்த பச்சை மிளகாய் நம்ம சேர்த்து நம்ம மசாலா அரைச்சேன்ல இதை மசாலா போட்டுட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய தண்ணி வேணால் கொஞ்சம் தண்ணி. அப்படியே இது கூட கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இது அழகாக அப்படியே ஜென்டிலாக கிண்டி விட்டுட்டு மிதமான சூட்டில் நம்ம இதை வேக வைக்கணும். கறியை அவிக்கணும். அப்படியே கிண்டி விட்டுட்டு உப்பு பதம் பார்த்துங்க. இது அப்படியே வேகுது. இந்த நேரத்தில் நம்ம திக்காக எடுத்து வச்சு தேங்காய் பால் ஒரு கப்பு சேர்க்கணும். திக்காக எடுத்து வச்சு தேங்காய் பால் சேர்த்துட்டு அப்படியே கிண்டி பாருங்கள். எண்ணெய் வாசனை வருது பாருங்கள். நம்ம எல்லா மசாலாவும் எண்ணெய் அழகாக அரைச்சி சேர்த்துக்கணும். தக்காளியில் தெரியல, வெங்காயம் தெரியல, நம்ம போட்ட எந்த காயும் தெரியல. சேர்த்துடும் தேங்காய் பால் சேர்த்துட்டு பிறகு இதை கொதிக்க வைக்கணும். நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? அழகாக செஞ்சுட்டோம் பாருங்கள். சும்மா அது மேலே சும்மா ஒரு பாருங்கள். என்ன சூப்பரான சுவையான அழகான ஆரோக்கியமான மட்டன் தேங்காய் கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மட்டன் தேங்காய் பால் குழம்பு செஞ்சுட்டோம். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக சுவையான அழகான ஆரோக்கியமான ஒரு மட்டன் தேங்காய் பால் குழம்பு கிரேவி ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள்.